குட், பேட், அக்லி. ஒரு அஜித் ஃபேன்ஸுக்கான படம் அப்படின்னு நெறைய பேர் கொண்டாடுறாங்க. அந்த கொண்டாட்டம் கூட ஒரு 2 நாள் தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் ஒரு தெளிவா பார்க்கும்போது அந்த படம் ஃபேன்ஸுங்களுக்கு கூட பெருசா சலிப்பு தான் தட்டும்னு தோணுது. ஏன்னா வந்து இதுக்கு முந்தைய படம் அத்விக் எடுத்தது வந்து ஒரு சில்க் ஸ்மிதா ஃபேன் மொமெண்ட் மாரி எடுத்திருந்தாரு. ரொம்ப பயங்கரமா இருந்தது அந்த வைப்ஸ் எல்லாம். ஸோ அதே பேஸ் பண்ணி இது கொண்டாந்துருக்காரு. ஆனா இதில வந்து அவ்வளோ செட் ஆவல. எங்க எடுத்தாலும் அஜித்த வந்து புகழ்படுத்துற மாரி தான் இருக்கு. நெறையா சீன கொண்டு போயிட்டே இருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் சீன் மாரி தான் கடைசி வரைக்கும் போகுது. ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு இடத்துல இன்ட்ரோடக்ஷன் குடுத்தா பரவால்ல. தொடர்ந்து இன்ட்ரோடக்ஷன் குடுத்துட்டு போற மாரி இருக்கும்போது, அப்படின்ற மாரி இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு. த்ரிஷா ரொம்ப வயசான மாரி தெரிறாங்க. ஜாக்கி ஷெராஃப் அது என்னமோ தெரியல. படம் குடுத்தா சரின்னு வந்து நடிச்சுருவாராட்ருக்கு. ஒரு படத்துல கூட கேரக்டர் என்னன்னு கேட்டு நடிக்கிறதே இல்ல அவரு. அவ்வளோ பெரிய ஆக்டரு. பிரபுக்குமே பெரிய ஸ்கோப் கிடையாது. அப்புறம் அர்ஜுன் தாஸ். எனக்கு என்னமோ பெரிய வில்லனா ஃபீல் ஆகவே இல்ல. அஜித்துக்கு எதிரா ஃபீலே இல்ல. மிகப்பெரிய ஒரு சிண்டிகேட், பயங்கரமான ஒரு டான் மாஃபியா, அதுக்கு இவரு ஒன் ஆஃப் த தலைவர் அர்ஜுன் தாஸ் மாரி கொண்டு போறாங்க. ஆனா, அவரோட ஸ்ட்ரக்சருக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாம இருக்குது. ஒரு மிகப்பெரிய உலக டான் எப்படி இருக்கணுமோ, அதுக்கான ஃபீலோ, அதுக்கான ஆக்ரோஷமோ அந்த கேரக்டர்ல இல்ல. ஸோ அர்ஜுன் தாஸ் வந்து அதில ஃபிட் ஆகலன்னு தான் சொல்வேன் நானு. மியூசிக் ஜிவி பிரகாஷ் ஒரு பாட்டு பழசு போட்டிருந்தா ஓகேயா. ஆனா, தொடர்ந்து அதே வருது. அதுவும் ஃபுல்லா லென்த்தியா வருதுன்னா கடுப்பேத்துது. ரொம்ப கஷ்டம். அதுலயும் கிளைமாக்ஸ் நோக்கி அ அஜித்தோட பையன் ஒரு ஜெயில்லேருந்து ட்ராவல் ஆகும்போது ஒரு பாட்டு வரும். அதெல்லாம் என்னால உட்கார முடியல. தனிச்சு கேட்டேனா என்னமோ நல்லாயிருக்குமோ என்னமோ தெரியல. ஆனா படத்தில சிங்க்கே ஆகல. அந்த மாரி நெறைய சிங்க் ஆகாத விஷயம் இருக்கு. ரைட்டிங் அவ்வளோதான். ஸ்க்ரீன் ப்ளேவே செட் ஆகல. அதில ஒரிஜினல் டயலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கு. அஜித்த வாழ்த்தி பேசுறதெல்லாம் ரொம்பவே கேணத்தனமா இருக்க மாரி இருக்குது. என்ன படத்தில ஒரே ஜோஷான மொமெண்ட்னா, அஜித்தோட பழைய படங்களோட டயலாக்ஸும், பழைய படங்களோட மேனரிசம் மட்டும் தான் இந்த படத்துக்கு கொஞ்சம் பலம். அது இல்லன்னா சுத்தமா வேஸ்ட். பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் வரலனா, தனிச்சு இந்த படம் வெறும் இதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போயிருந்தாங்கன்னா, சுத்தமா வேஸ்ட். ஒண்ணுமே நின்றுக்க கூட நின்றுருக்காது. பழைய படம் ரெஃபரன்ஸ் வரனால தான் அங்கங்க ஜனங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம். வேற டைரக்டர் வந்து திருத்திக்கணும். மாஸ்ன்னு சொல்லி பண்ணாம, கொஞ்சம் கிளாஸ், மாஸ் மிக்ஸ் பண்ணி, ஒரு என்டையர் என்டர்டெயின்மென்ட் படமா, எல்லாத்துக்கும் ரசிக்கிற படமா குடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். மத்தபடி பார்த்தோம்னா, கேமரா ஒர்க் நல்லா இருக்கு. படம் ஸ்பீடா கொண்டு போறோம்னு போறாங்க. ஆனா கதையில ஒண்ணுமே இல்ல. கருத்துல ஒண்ணுமே இல்ல. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. புதுசா ஒண்ணுமே இல்ல. ஸோ படத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்ல. திங்கட்கிழமை மேல போய் பார்த்தீங்கன்னா, படமே பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதா இருந்தாலும் படம் அஜித்துக்காண்டி பார்த்தாலும், படம் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டு போய் பார்த்தாலும், இந்த 2 நாள்ல படம் பார்த்தால் ஓகேன்னு வரலாம். நன்றி, வணக்கம்.